கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை பற்றி தனித்தனி ஒரு வீடியோவாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் டெய்லி. ஸோ இப்போ அந்த வரிசையில் வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கூகுள் சர்ச், இந்த கூகுள் சர்ச் இன்ஜினை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், டெய்லி யூஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு சர்ச், நமக்கு தேவையான எந்த ரிசல்ட் வேணும்னு நினச்சாலும் அதை டாட்டா டைப் பண்ணுறோம், ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், அல்லது வந்து மேப்பை பார்க்குறோம், இல்லைனா பல விதமான விஷயங்களை அந்த சர்ச்லேயே பண்ணுறோம். இந்த சர்ச்சை இன்னும் டீப்பாக கொண்டு போன முடிஞ்சா, அதாவது ஒரு ஏஐட்ட கேட்டு அந்த ஏஐட்ட இருந்து நமக்கு தேவையான பதிலாக அதிகமாக வாங்க முடிஞ்சால், அதுவும் எந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயும் போகாமலே டேரெக்டாக புதுசாக ஒரு ஏஐ டேப் இருந்தால். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஏஐ மோட் அப்படிங்கிற ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் சர்ச்சில் புதுசாக ஒரு மோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போக கூகுளில் பல விதமான விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாம். குறிப்பாக ஜிமெயிலையும் சில ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் சர்ச்சில் ஏஐ மோட் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக புதுசாக ஒரு பட்டனும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சில். இது வந்து டெடிக்கேட்டடாக புது டேபாகவே வரப்போது சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து இமேஜஸ், வீடியோஸ், அது போக வந்து நம்ம மேலே டேப் நியூஸ் கொண்டு பல விதமான டேப்ஸ் பார்ப்போம். அந்த மாதிரியாக புதுசாக வந்து ஏஐ மோட் அப்படிங்கிற ஒரு புது டேபே கொண்டு வர போகிற சொல்கிறாங்க. ஸோ இந்த டேப் போயிட்டிங்கன்னா சர்ச்சில் 1-2 வேர்டில் கேட்குற கொஸ்டின்ஸை காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது 10-15 வேர்டு அல்லது 10-15 லைனில் கேட்குற கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். எல்லாத்தையும் டைப் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸான வேர்டு என்ன நீங்கள் போட்டாலும் சரி, அதை வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை தரும். ஸோ இந்த புது டேப், இந்த ஏஐ மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இப்போ யூஎஸில் வந்து கிடச்சிட்டு இருக்கு, குடியூரில் இந்தியாவுக்கு வரதா இருக்குது. இது போக கூகுளில் இன்னொரு ஃபீச்சரும் வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கூகுள் சர்ச்சில் அஃபோர்டபுளான எந்த ஒரு விஷயத்தையும் தேடலாம். அதாவது விலை வந்து எது கம்மின்னு சொல்லி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து 100 வெப்சைட்டை தேடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து எதில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். உதாரணத்துக்கு இந்த சாட்டர்டே நடக்க போகிற கேமில் எனக்கு இருக்கிறதுல சீப்பான அஃபோர்டபுளான டிக்கெட் வந்து எந்த வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லி தேடித்தான்னு சொல்லி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோக்குள்ளே சீப்பான டிக்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லா விதமான வெப்சைட், 100க்கும் அதிகமான வெப்சைட்டை அட் டைமில் தேடி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி டிக்கெட் புக்கிங்குள்ள அந்த வெப்சைட் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும். எது அஃபோர்டபுள் அப்படிங்கிறதும் காட்டும். இது மூலமாக நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸிங்கில் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஈவெண்ட்டுக்கோ ஷோஸ்க்கோ மட்டும் இல்லாமல் மூவிஸ், ரெஸ்டாரண்ட் ரிசர்வேஷன், இல்லைனா எந்த ஒரு லோக்கல் ஈவெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, அந்த டிக்கெட் புக்கிங் எங்கே கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறது கூகுள்லேயே நம்ம சர்ச் பண்ணலாம். இதுமாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கூகுளில் கூடியூரில் கொண்டு வரதா இருக்காங்க. மேலும் இது போக வந்து நம்ம வந்து இந்த கூகுளோட ஜெமினி ஏஐ பற்றி பேசியிருந்தோம். அதில் சர்ச்லேயே அப்படிங்கிற ஃபீச்சர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சரில் வந்து சில வகையான எக்ஸ்ட்ரா விஷயங்களும் பண்ணலாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்யணும், அதில் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டாக எடுத்துக்கிடுமே, அந்த வீடியோவில் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் வச்சு காட்டினேன். அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து சொல்லித்தரும். குறிப்பாக வாட் டு டூ, ஹவு டு டூ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கலாம். உங்கள் குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு வந்து இந்த கூகுளோட சர்ச் லைவ் வந்து ஹெல்ப் பண்ணும். What should I do to make this even more impressive? You could try using a different catalyst. Potassium iodide is a good option. Whoa! Can we do it again? Go! ஸோ இது எப்படி யூஸ் பண்ண அப்படி தெரியணும்னு வச்சிங்கன்னா இதை பற்றி யாருக்கான டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம், மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க கார்டில். இப்போ அடுத்தபடியாக ப்ராஜெக்ட் மரீனர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ கூகுளுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மரீனர் வந்ததுக்கப்புறம் நம்ம கூகுள் சர்ச்சுக்குள்ளே அட் அ டைமில் வந்து 10 விதமான ப்ராஜெக்டை வந்து செய்ய சொல்ல முடியும். அதாவது 10 விதமான டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் வந்து செய்ய சொல்ல முடியும் ஒரே நேரத்தில். அதுவுமே வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா டாஸ்க்கும் ஏஐ தானால் செஞ்சு முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சொல்லி முடிச்ச இந்த டாஸ்க்கை வச்சு அடுத்த டைம் அதே டாஸ்க்கை வந்து சொல்ல சொன்னீங்கன்னா அந்த பழைய டாஸ்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பீங்களோ அதே மாதிரி அது செஞ்சு முடிச்சிடும் 2வது டைமும். இது வந்து காமனாக ஜெமினிக்குள்ள உள்ள ஃபீச்சர். அதாவது நம்ம கொஸ்டினாக டெக்ஸ்டாக கேட்குறோம்ல, அந்த டெக்ஸ்டாக உள்ள ஃபீச்சரில் என்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கோம். மேலும் இது போக ஏஜென்ட் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் வந்திருக்காங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே அதே நேரத்தில் வந்து பாதி நேரத்தில் அந்த டாஸ்க் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து எடிட் பண்ண சொல்லலாம். ஸோ இதுமாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோ மோட், அதாவது பெய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கறத சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜிமெயிலில் வந்து நம்ம ஸ்மார்ட் ரிப்ளை அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடிஷனலாக பல விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு டூர் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த டூருக்கு ஏற்கனவே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து எங்கெல்லாம் வந்து புக் பண்ணியிருந்தோம், எந்த இடத்துக்குலாம் போயிருந்தோம், எதில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போது கூட ரேட்டிங் ஏதாவது கொடுத்து வச்சிருந்தோம். அல்லது வந்து நம்ம விசிட் பண்ண பிளேசஸ், அது போக நம்ம வந்து எந்த ட்ராவல்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இமெயிலில் போட்டு வச்சிருந்தோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து இமெயிலில் கொஸ்டின் கேட்கும்போது, இப்போ நான் வந்து இந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணி கொடுத்துருது இமெயிலை. அதாவது எந்த இடத்துக்கு போட நல்லா இருக்கும், எவ்வளோ வந்து அமௌண்ட் வரும், அந்த இடத்துல ரேட்டிங் நல்லா இருக்குமா, அதுபோல் அந்த பிளானை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் வந்து நமக்கு வந்து A to Z நம்ம போனதை வச்சு நம்ம டோனில் வந்து ரைட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு நான் நண்பான்னு சொல்லி தான் பேசுகிறேன்னு வச்சுக்கணுமே, அப்போ இமெயிலையும் ஆட்டோமேட்டிக்காக நண்பாங்கிற வேர்டு வந்து ஆடாயிரும். அதாவது நம்ம அவங்கக்கிட்ட என்ன ஸ்லாங், அதாவது நம்ம அவங்கக்கிட்ட என்ன ஸ்லாங் பயன்படுத்துவோமோ அதே ஸ்லாங்க்கு அது மெயின்டைன் ஆகிடும்.
அதே மாதிரி ஆஃபீஸுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறோம்னு வச்சுக்கிறோமே, ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரியான மெயிலில் அனுப்பியிருப்போமோ அந்த டோன், அதாவது ஆஃபீஸில் என்ன டோன் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒர்க்குக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து பொலைட்டாக பேசியிருப்போம், அல்லது வந்து அதுக்கு அல்லது ப்ரொஃபஷனலாக மெயில் பண்ணியிருப்போம். அந்த டோனை அதே இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசியிருப்போமோ அது மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட மெயின்டைன் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டாக தனித்தனி டோன் வந்து மெயின்டைன் ஆக போகுது சொல்லியிருக்காங்க புதுசாக இமெயிலில். அதுவுமே வந்து அந்த ட்ரிப்பை பற்றி சொல்லியிருந்தோம்ல, அந்த ட்ரிப் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து கடைசியாக பார்த்துட்டு ஓகேன்னு நினச்சோன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம். இதே மாதிரி ஸ்மார்ட் கம்போஸில் ஒரு புது ஃபீச்சர் வரப்போகுது. இந்த ஃபீச்சர் வந்து ஜூன் மாதத்தில் வந்து இந்த ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதா இருக்குது. அதுபோக கூகுள் டீப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் மூலமாக ஜெமினி நம்மகிட்ட பேசும்போது, அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் நம்மகிட்ட பேசும்போது, This means the model can converse in more expressive ways. It can capture the really subtle nuances of how we speak. It can even seamlessly switch to a whisper like this. இங்கிலீஷில் பேச அப்படின்னா இங்கிலீஷ்க்கு மாறிடும், திடீர்னு ஹிந்திக்கு பேசினா ஹிந்தியில் மாறிடும். ஒரே நேரத்தில் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கும்போது லாங்குவேஜை சுவிட்ச் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி வந்து கொண்டு வந்துட்டாங்க. So the model can begin speaking in English, but then ये हिंदी या किसी भी और भाषा में स्विच कर सकता है and switch back, all with the same voice. ஸோ மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கிறோமே, அதாவது ஒருத்தரும் ஒரு லாங்குவேஜ் தெரியுதுன்னு வச்சுக்கிடுமே, அந்த டைமில் வந்து எனக்கு ஹிந்தியில் பேசினா ஹிந்தியில் பேசும், தெலுங்கில் பேசினா தெலுங்கில் பேசும், தமிழில் பேசினா தமிழில் பேசும். இதே மாதிரியாக அது பேசிகிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக லாங்குவேஜ் மாறுற மாதிரி ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அதுமாதிரி கோடிங் வந்து எழுதிட்டு இருக்கும்போது கூட ஈஸியாக வந்து அந்த கோடிங் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் மாறிடும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஃபோட்டோ அந்த மவுஸ் வச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேன் ஜூம் ஆகணும்னா நான் ஜஸ்ட் வந்து அதை சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங்கில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஜெமினி பண்ணி கொடுத்துரும். அது மூலமாக நார்மலாக இருந்த ஃபோட்டோ வந்து 3D ஸ்ட்ரக்சருக்கு மாற்றி கொடுத்துரும். இதே மாதிரியாக மேலும் அந்தந்த பிக்சர்ஸ் சொல்லியிருந்தெல்லாம் கேலரியில், அந்த கேலரியில் வந்து ஏதாவது பிக்சர் வந்து கிளிக் பண்ணும்போது சும்மா நார்மலாக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது சவுண்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த என்ன சவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். That's a pangolin, and its scales are made of keratin, just like your fingernails. இதேமாதிரி பல விதமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராம்ப்ட்டில் என்ன விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்களோ அது அப்படியே மாறிடும். ஸோ இதேமாதிரி பல விதமான ஃபீச்சர் இந்த ஜூன் மாதம் வர்றதா இருக்குது. அதுபோக சர்ச்சில் வந்து ஆஸ்க் எனிதிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிற சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஏஐ மோடு கூட வரப்போது ஜெமினி 2.5 பேஸில். இந்த ஃபீச்சர் மூலமாக என்ன நமக்கு கிடைக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்ச்சில் வந்து கேட்குற எந்த கொஸ்டினுக்கும் அட்வான்ஸ்டான ஒரு பதில் சொல்லும். அந்த சர்ச் ரிசல்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட லிங்க்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்குள்ள போஸ்ட், மெர்ச்சன்ட்ஸில் பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ரேட்டிங்ஸ், அதாவது கடைகள், அதாவது ஷாப்ஸ்குள்ள ரேட்டிங்ஸ், இது போல் மேப் மாதிரியான பல விதமான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுபோல் யூஏயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது புது யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸான எந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா சரி அதுக்கு வந்து பதில் கொடுக்கும். அது போக அது கொடுத்த பதிலில் வந்து உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஏற்கனவே ஷாப்பிங்கில் பார்த்தோம். அதாவது ஷாப்பிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கல, அதில் வந்து அதை ரிஃபைன் பண்ணணும், அது இன்னும் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணலாம். அதேமாரி ஃபீச்சர் வந்து இப்போ சர்ச்சுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சர்ச் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா அதே சர்ச்சில் இன்னும் ரீஃபைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து சர்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது போக இந்த சர்ச்சில் வந்து புதுசாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பர்சனல் கான்டெக்ஸ்ட். இந்த பர்சனல் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்காக நம்ம ஸ்டைலில் தேடுறதுக்காக ஒரு ஃபீச்சர். இந்த பர்சனல் கான்டெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ரிசல்ட் எப்போ வந்து உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அந்த ரிசல்ட் தான் காட்டும். இந்த பர்சனல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து ரிசல்ட்டை தேடுறோன்னா அதே மாதிரியான ரிசல்ட் தான் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அந்த பர்சனல் கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ, அதாவது நமக்கு என்ன நீட் இருக்கோ அந்த நீடு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை வந்து கூகுள் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டாக வைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் கூகுளில் தேடி இருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட், அந்த வெப்சைட்டை வந்து அடிக்கடி நீங்கள் போவீங்கன்னா அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட் வெப்சைட்டை காட்டும். அடிக்கடி போகிற வெப்சைட் எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதன் மூலமாக ஜஸ்ட் அந்த டோகலை ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான இந்த பர்சனல் ரிசல்ட்டை காட்டும். இது போக டீப் சர்ச் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷனும் கூகுள் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த சர்ச் வந்து எதுக்குள்ளே வரும்னு கேட்டிங்கன்னா இதுவுமே ஏஐ மோடுக்குள்ளே தான் வரும். ஜஸ்ட் அந்த ஏஐ மோட சர்ச் பண்ணும்போது பாட்டம் சைடில் டீப் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டாலே போதும், டீப் சர்ச் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இந்த டீப் சர்ச் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா நார்மலாக ரிசல்ட் வந்து தேடுறதுக்கு அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து 100க்கும் அதிகமான வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரிசல்ட்டை தேடி உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது 1-2 ஆப்ஷன் காட்டுறதுக்கு பதிலாக 100க்கும் அதிகமான ரிசல்ட் உங்களுக்கு காட்டும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்றாப்புல, ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பதிலும் தேடிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா வந்து கூகுள் ஐவில் அவங்க வந்து எக்ஸாம்பிள் ஒன்று காட்டியிருந்தாங்க. அதாவது டொர்பிடோ பேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இந்த டொர்பிடோ பேட்டுங்கிறது வந்து பேஸ்பால் பேட்டில் வந்து ஒரு புது ரகம்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்வீட் ஸ்பாட் சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக சென்டரில் அந்த ஏரியாவில் பார்த்து பாடும்போது உங்களுக்கு வந்து பேட்டோட பவர் அதிகமாக இருக்கும் சென்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டை வந்து யூஸ் பண்ணும்போது கேம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏஐயில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பதில் கொடுக்குது, அதுவும் ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அதாவது இந்த டொர்பிடோ பேட்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஏஐக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டை யூஸ் பண்ணி எந்த பேட்ஸ்மேன்லாம் பேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இது மட்டும் இல்லாமல் இந்த டொர்பிடோ பேட் யூஸ் பண்ணுறதுனால எப்படி கேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆவரேஜை எடுத்து காட்டிடுது. நார்மலாக மற்ற பேட்ஸ்மேனுக்கும் இந்த டொர்பிடோ பேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். அப்படி இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சீசனில் வந்து இந்த பேட்டை யூஸ் பண்ணவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை மட்டும் எடுத்துரும். அதாவது பேட்டை வச்சு யாரெல்லாம் அந்த பிளேயர் விளாண்டுருக்காங்களோ அந்த ஸ்கோரை மட்டும் எடுத்து தனியாக காட்டுற மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது போக அடிஷனலாக பிளேயர்ஸ், டீம்ஸ், ஆவரேஜ் மாதிரி பல விதமான கேட்டகரியில் நீங்கள் வந்து ரிசல்ட்டை பிரிக்கலாம். உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக தேடி தந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணணும்னா ஒரு வெப்சைட்டை தான் காட்டும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய் டீட்டெயில் பார்க்க இருக்கும். இனிமேல் அப்படி தேவையில்லை. கூகுள் சர்ச்சுக்குள்ளே எல்லா ஆன்சரும் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் கொடுத்துட்டாலே போதும், அதுக்கான தேடல்களை தந்துடும். உதாரணத்துக்கு இந்த ஸ்கோரை வந்து கிராஃபாக எனக்கு காட்டுனா கிராஃபாக காட்டும், இல்லை ஸ்கோராக காட்டும், நம்பர்ஸில் காட்டுனா நம்பர்ஸில் காட்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அது எப்படி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் வந்து உங்களுக்கு செஞ்சு தரும். இதே மாதிரி அட்வான்ஸாக செய்யக்கூடிய சர்ச், அதாவது ஜஸ்ட் வந்து எனக்கு ரிசல்ட் மட்டும் தேடி கிளிக் பண்ணுறவங்களுக்கு போக அடிஷனலாக எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், கூகுளில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன், அது போக வந்து ரிசர்ச் மாதிரியான பல விதமான விஷயங்களுக்கு வந்து இந்த கூகுள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அட்வான்ஸ் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கூகுளில். ஸோ இதே மாதிரியாக இந்த கூகுள் வந்து இந்த ஏஐ மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் வரப்போது டீப் சர்ச் மறக்கணும் பல விதமான விஷயங்களோட இது வந்து இந்த அப்டேட் வந்து ஜூன் மாதம் வர்றதா இருக்குது. இது போல் இந்த கூகுளோட ஜெமினி என்ஜினில் வந்து சில அட்வான்ஸ்டான சர்ச் வந்து பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.